வாழ முடியாது. எதுவுமே நம்ம குறை சொல்லி பழக்கூடாது. வேலை சரியில்லை, எனக்கு பொண்டாட்டி சரியில்லை, எனக்கு புருஷன் சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, சொந்த பந்தங்க சரியில்லை. ஏன் அப்படி சொல்கிறோன்னாக்கா திருப்தி இல்லை அவங்க வாழ்க்கையில். திருப்தி இருந்தாக்கா சொல்ல மாட்டாங்க. திருப்தி வேணும் நம்மளுக்கு. அதான் இன்றைக்கி பிரசங்கம். நம்ம திருப்தியை கற்றுக்கணும், நம்ம திருப்தியாக இருக்க பழகிக்கணும். அப்போ தான் நம்ம வாழ முடியும். நேற்று அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருந்தோம். அப்போது பக்கத்துலேயே இந்த பெரிய ஹாலில் செக் பண்ணுவோம், எமர்ஜென்சி போடுவாங்க. செக் பண்ணும்போது ஒரு வாலி பையனை கொண்டு வந்தார், திருமணமான வாலி பையன். என்னன்னு கேட்டேன், சூசைட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. ஏன் சூசைட் பண்ணுறாங்க? ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அவங்க மனைவி பார்க்கும்போது சின்ன வயசு, சொந்தக்காரெலாம் வெளியே நின்றுக்கிறாங்க. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் யாரெல்லாம் என்னென்ன நம்ம கஷ்டத்தில் இருக்கிறான்னு தெரியும். பாருங்கள், ஏன் சூசைட் பண்ணுறாங்க? திருப்தி இல்லை. ஏன்னா இல்லை, வாழ்க்கையில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பைபிள் நம்மளுக்கு என்ன அதை பற்றி போதிக்குது நம்ம பார்க்க போகிறோம். அதான் ஏன்னா தலைப்பு திருப்தியான வாழ்க்கை. எல்லாம் சொல்லாமல் என்ன வாழ்க்கை? திருப்தியான வாழ்க்கை நம்ம அமைச்சிக்கணும். மற்றவங்களை பார்த்து நம்ம திருப்தியில் நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ குறைக்கு நம்ம சொல்ல மாட்டாங்க. அவங்க வீடு, அவங்க வசதி, அவங்க வேலையை பார்த்து நம்ம அவங்க நம்மளை காட்டும் நல்லா இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை கேவலமாக நம்ம நினச்சிக்கிறோம். இல்லை, பைபிள் சொல்லுது, பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பிரசங்கி 6:7, மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்கு தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. பாருங்க, மனசுல திருப்தி இல்லை, மனசு வேதனை. இன்னும் காசு இல்லை, பணம் இல்லை, வேலை இருக்கும் பாருங்க, இன்னும் நல்ல வேலை கிடைக்கணும், இன்னும் வசதியாகணும், திருப்தி இல்லை. பாருங்க, அவன் மனதுக்கு இல்லையா? திருப்தி இல்லை. திருப்தி இல்லாமல் வாழ்ந்தோம்னாக்கா நம்ம வாழ்க்கையில் வாழ முடியாது. பைபிள் ஏன் இது போட்டுக்குது? நம்மளா திருப்தியாக வாழன்னு போட்டுக்குது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்களேன். ஆமென். திருப்தியான ஒரு வாழ்க்கை கொண்டு வரணும். இன்னொரு வசனம் வாசிக்கலாம், பிரசங்கி 5:10. பிரசங்கி 5:10, பணப்பிரியன். பார்த்தீங்களா, இவ்வளோ பணம் கொடுங்க, பெரிய பெரிய கொடிசவரில் இன்னும் இடம் வாங்கினே இருக்கிறாங்க, பத்தல உங்களுக்கு. எவ்வளோ பணம் வந்தாலும் பத்தாது பாருங்க. அதை பணம் ஆசை வைக்கக்கூடாது. அதை ஆண்டவர் கொடுக்கறது நம்ம கற்றுக் கொடுத்துக்காரு. ஒரு பகுதியை கொடு, அப்போ உனக்கு பண ஆசை உனக்கு கட்டாகும். ஏன் அதுனாக்கா நம்ம பண ஆசை வரக்கூடாது, நல்லா வாழணும்னு ஆண்டு சிஸ்டமேட்டிக் வச்சிருக்காரு. ஏன்னா பணம் பணம் பணம்னா நம்ம திருப்தி ஆகாது. வாசிங்க வசனம், பணப்பிரியன். பணம் தேவை, பிரியமா இருக்காது. பைபிள சொல்லுது, பணம் எல்லாத்துக்கும் ஒதுவன்னு போட்டுக்குது. ஆனால் பணம் பிரியம் வைக்காத, பணம் தான் வாழ்க்கைன்னு பார்க்காத, திருப்தியான ஒரு வாழ்க்கை இருக்குது. நீ நிறைய பேர் சச்சி வேணாம், வேலைக்கு போகிற பணம், சண்டையை வேலைக்கு போகிறாங்க, ஆராதனைக்கு வராதுக்கு பண ஆசை. அது காசை நிற்கிறது இல்லை பாருங்க. தேவனை அவமதிக்காத எதுவுமே ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நிற்கிறது இல்லை. பணம் பிரியனா மாறக்கூடாது, பணம் தேவை. பைபிள் போடுறது, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன். எவ்வளவு செல்வம் கிட்டுங்க, அவங்க திருப்தி ஆகாதுங்க, போம விட்டு தான் போறான். செல்வம் எவ்வளோ சம்பாதிட்டோம், திருப்தி ஆகாது. பிரியம் வச்சுட்டாங்க செல்வத்து மேலே. செல்வம் தேவை, ஆனால் பிரியம் தேவையில்லை. நான் சொல்றது புரியுதா? செல்வம் நம்மளுக்கு நாங்க தேவை, அது மேலே வைக்கூடாது. நம்ம பத்தில் எனக்கு இது போதாது ஆசை வச்சாதான் பிரியம். அதனால போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறதில்ல, எல்லாம் விட்டு தான் போகிறாங்க. ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, நீ திருப்தியாக வாழு. கைத்தட்டலாமா? கத்திர மையப்படுதான். எப்படி வாழணுங்க? திருப்தியாய் வாழுங்க. அது நம்ம கற்றுக்கணுங்க. எவ்வளோ பணம் இருந்தாலும் பத்தாது, போதாது. எவ்வளவு செல்வம் இருந்தாலும் போதாது.
ஏன்னா திருப்தின்ற மனசுல இல்லை. திருப்தி இருந்தா உனக்கு கொஞ்சமே அது எப்படி இருக்கும், பெரிய கோடி மாதிரி இருக்கும். என்ன ஒன்று சொல்ல மாட்டேங்கிறீங்களே, எப்போ கொஞ்சம் உற்சாகம் மாதிரி சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆமென். இதுக்கு வசனம் வாசிக்கலாம். ஆண்டவர் நமக்கு என்ன போதிக்கிறாரு, பைபிள் என்ன போதிக்குது, திருப்தியான வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு என்ன போதிக்கிறாரு, என்ன கற்றுக் கொடுக்கிறார். வாசிக்கலாம். லேவியராகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம், லெவிட்டிகஸ் 25:19. பூமி தன் கனியை தரும். பாத்தீங்களா, நீங்கள் எப்படி சாப்பிடணுமா, திருப்தியாய் சாப்பிட்டு சுகமாய். அதில் தேசத்தில் எப்படி இருக்கணுமா, நீங்க சுகமாய் திருப்தியா சாப்பிடுங்க. சாப்பிடும்போது தான் சண்டை வரும், சாப்பிடும்போது தான் கஷ்டத்தை சொல்லுவாங்க, சாப்பிடும்போது தான் அழுவாங்க, சாப்பிடும்போது தான் கூட கூட பேசுவாங்க, சாப்பிடும்போது தான் முகத்தை தூக்கி வச்சுக்குவாங்க, சாப்பிடும்போது தான் என்ன பண்ணுவாங்க, ரஃப்பாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க, ரஃப்பாக இருப்பாங்க. சாப்பிடும்போது தான் ஏதாவது சண்டை கிளப்பி விட்டுருவாங்க. திருப்தி சாப்பிட முடியல பாருங்க, உடனே சாப்பாடு தூக்கி அடிப்பாங்க. சாப்பாடு என்ன பண்ணுவாங்க, தள்ளி போட்டுருவாங்க பாருங்க, கை கவிட்டு ஏஞ்சி போயிடுவாங்க டென்ஷனில். பைபிள் சொல்லுது, நீ திருப்தி ஆயிரு. எப்படி இரு, திருப்தி ஆயிரு. திருப்தியிலாம் சாப்பாடில் தான் ஆரம்பிக்கும் சண்டை. வேறு எல்லா டைம் அமைதியாக இருப்பாங்க பாருங்க. வாங்க சாப்பிடுங்கன்னு மனைவி கூப்பிடுவாங்க, வருவார் பாருங்க. வந்து வச்ச உடனே ஒரு கரண்டி போட்டு அப்படி கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிடுவார் பாருங்க, ஆரம்பிப்பாங்க. நான் உனக்கு இது சொன்னேன், நீ அது கேட்கல, நீ இது சொன்ன, அப்படி பண்ண, உன்னை பற்றி அப்படி சொல்கிறாங்க, அப்படியே ஆரம்பிச்சிடுவாங்க பாருங்க. வாழ்க்கையில் இருக்கிற திருப்தி இல்லாதது எங்கே கொண்டு வராங்க சொல்லுங்களேன். இது உண்மையா இல்லையா, எங்க சொல்லுங்க, உண்மையா இல்லையா? உண்மை. அப்போதான் ஆரம்பிப்பாங்க. வேற எப்பவுமே ஆரம்பிக்க மாட்டாங்க பாருங்க. தூங்கும் போது இழுத்தி போது பத்திடுவாங்க வச்சுட்ட. ஆனால் சாப்பிடும் போது தான் அந்த வேற விஷயத்தை ஆரம்பிப்பாங்க. அதான் ஆண்டு சொல்றாரு, நீ எப்படி சாப்பிடணுமா, எப்போ திருப்தி எப்படி சாப்பிடுவீங்க, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், திருப்தியாக. குறைகள் நிறைவு இருந்தால் சாப்பாடு தான் சண்டை ஆரம்பி, அங்கே தான் ஆரம்பி, போடும்போது உட்காரும்போது தான் ஆரம்பிப்பாங்க பாருங்க. ஆண்டவர் நல்லவருங்க, கை தட்டலாமா? பைபிளை தெளிவாக பண்ணி, திருப்தியாக இருந்தால் நல்லா சாப்பிடுவேன். வாழ்க்கை திருப்திலாம் வச்சுக்க, சாப்பாடே சாப்பிட முடியாது. நீ தேசத்தில் குடியிருக்க முடியாது, ஒரு ஊரில் இருக்க முடியாது. ஏன் நீ ஊர் ஊராக மாற்றி போகிறாங்க, திருப்தி இல்லை. 50,000 சம்பளம் பத்தலைங்க, 70,000 பாம்பே போ, அங்கே போகணும், அங்கேருந்து ஹைதராபாத் போ 80,000 சம்பளம், அங்கேருந்து வேற எங்கன்னா போ, ராஜஸ்தான் போ 1,00,000 ரூபா சம்பளம். அப்புறம் வயசாகிட்டு பிறகு அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு வா, அங்கேயா 40,000 ரூபா சம்பளத்துக்கு வா. ஒழுங்காக இங்கே இருந்துக்கலாம் இல்லையா? ஹலோ, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அந்தந்த ஊருக்கு அந்தந்த பணம் கரெக்டாக தான் இருக்கும், திருப்தி இல்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் போனாக்கா இன்னும் கொஞ்சம் இப்போ சம்பளம் கிடைக்குமே, இல்லைங்க. நம்ம வாழ்க்கை திருப்தி அமைச்சிக்கணும். வாசிக்கலாமா? மார்க்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. பழைய ஏற்பாட்டை இஸ்ரவேல் மக்கள் சொன்னாரு, நீ திருப்தியா சாப்பிடுங்க, திருப்தியா வாழுங்கன்றாரு. புதிய ஏற்பாட்டில் இயேசு என்ன சொல்றாரு, மார்க் 7:27 அந்த கானான் ஸ்திரியை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளுக்கு போட வேண்டிய சாப்பாட்டை அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது. ஏன் இந்த வார்த்தை அவங்க சொல்றாருங்க? அம்மா இருமா, இல்லை நான் பண்றதுல போமா சொல்லணும். அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, முந்தி பிள்ளைகள் திருப்தி. ஒரு கை தட்டுங்களேன் இயேசுக்கு. இந்த வார்த்தை வரும்பொழுது எல்லாம் உற்சாகம், என்ன உற்சாகமா? அவர் எவ்வளோ அழகா அந்த வார்த்தை பழைய ஏற்பாடு சொல்றாரு பாருங்க. இஸ்ரவேல் மக்கள், நீங்க திருப்தியா சாப்பிட்டு நீங்க தேசத்துல நல்லா குடியிருக்கணும்ன்றாரு. தேசம் மாறாதீங்க, ஊரா மாறாதீங்க. வந்தீங்களா, ஆண்டவர் கொடுத்தாரா, ஸ்தோத்திரம் பண்ணி வாழுங்க, அதே உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். இக்கரைக்கு அக்கறை என்னன்றாங்க எல்லாரும், பச்சைன்றாங்க. இக்கரைக்கு அக்கறை, அந்த பக்கம் போனால் பச்சை தரக்கு, அங்கே பார்த்தா இங்கே இருக்கும், அது இங்கே இருக்கலாம். நீ புதிய படம் சொல்ல பாரு ஆண்டவர். அம்மா இரும்மா, என்ன சொல்றாரு, முந்தி பிள்ளைகளுக்கு திருப்தி. அவங்க பிள்ளை நான் அவங்க இழந்துட்டுக்கிறாங்கம்மா, நான் விட்டுட்டுக்கிறாம்மா, நான் தேடி போறேன்றாரு. அந்த அம்மா உடம்புக்கிறாங்க, என் மகளுக்கு வந்து சுகமாக்கு, என் பிள்ளைய வந்து சுகமாக்கு ஆண்டு சொல்றாரு. இருமா, ஃபர்ஸ்ட் பிள்ளைகள் திருப்தி. ஏன் அந்த வார்த்தை சொல்றாரு?
அப்படின்னா நம்ம திருப்தியா வாழணும் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ஆமென். அந்த வார்த்தையை பிள்ளைகள் திருப்தி ஆக்கட்டும் என்ற வார்த்தையே இயேசு வாயிலிருந்து வருது. அந்த அம்மா அதுக்கு மேல சொல்லுது, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்கு போடுறது நல்லது இல்லை சொல்றீங்களா? நல்லது இல்லைன்றீங்களா ஆண்டவரே? ஆனா மீதி யாருக்கு போடுவீங்க? நாய்க்குட்டி தானே போடுவீங்க, எங்களுக்கு போடுதான் இந்த அம்மா. அந்த அம்மா திருப்தியா வாழ கத்துக்கிச்சு பாருங்க. நீ இப்படி சொல்றீங்க ஆண்டவரே, கரெக்டா தான். ஆனா மீதி யாருக்கு போடுவீங்க? பிள்ளை சாப்பிட்டு திரும்ப ஃப்ரிட்ஜில் வைப்பீங்க. அப்ப இந்த காலத்துல ஃப்ரிட்ஜ் இல்ல, இப்பெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கீங்க சாப்பிட்டு. அல்லேலூயா. அப்ப எப்படி ஆண்டவர் பாருங்க, போட ஆண்டவர் மீதிய அப்படின்றான். ஆண்டவர் விசுவாசத்தை பார்த்து அங்கே அற்புதம் செய்யறாரு பாருங்க. அது அர்த்தம் என்ன? ஆண்டவர் ஒரு திட்டம் என்ன? பிள்ளைகளை திருப்திப்படுத்துகிற திட்டம் அவரிடத்தில் இருக்கிறது. கைத்தட்டி கத்தரை மையப்படுத்துவோமா? அப்ப திருப்தியா வாழணும். ஏசியா 58 இதுதான் இன்ட்ரோடக்ஷன் வசனங்கள். 58:11. ஏசியா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி வறட்சிங்க, மகா வறட்சியான காலங்களில் பார்த்தீங்களா? வறட்சியில திருப்தி தரது யாருங்க தர முடியும்? இந்த வார்த்தையை படிச்சு பார்த்தீங்களா? எத்தனை படிச்சிருப்பீங்க? மகா வறட்சியான காலத்தில் என்ன பண்ணுவாரா? ஆண்டவர் ஆத்மாவை திருப்தி தர. வறட்சியில திருப்தி தர முடியுமாங்க? முடியும். அவர் தான் கர்த்தர். சொல்லலாம் சத்தமா, கைகளை தட்டி, அவர் தான் கர்த்தர். சம்பளம் பத்தாது, போதாது, கொஞ்சமா தான் இருக்கும் பாருங்க. சில பேருக்கு 20,000 பத்தாது, சில பேருக்கு 50,000 பத்தாது, சில பேருக்கு 1 லட்சம் வாங்க, அதே பத்தாது அவங்களுக்கு. வீடு 2 கோடி ரூபாய் வாங்கியிருப்பாங்க பாருங்க. சில பேர் 2 லட்சம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு அது பத்தாது. அது அவங்களுக்கு கேட்ட காசை நிற்கிறதுல பிரதர்னுவாங்க. வறட்சி, வறட்சி, வறட்சி. பணம் வருது, பத்துறது இல்லை, போதுமானது இல்லை. என்னது அர்த்தம்? வறட்சி. ஆண்டு சொல்றாரு, அந்த பணம் உனக்கு திருப்தியாக இருக்குன்றார். கைத்தட்டி கத்தரை மையப்படுத்துவோமா? நான் உன்னை அந்த பணத்தை திருப்தி படுத்துவேன்றாரு. உனக்கு அது குறைவா இருக்கலாம், ஆனா அந்த பணம் உனக்கு எப்படி இருக்காது? போதுமானதா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் மகா வாசிங்க வசனம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான செழிப்பான காலங்களை திருப்தி இல்லைங்க. நீ கஷ்டப்படும் பொழுது உன் தேவன் உன்னை தூக்கி விடுவார். உன் பணம் குறைவா இருக்கும் போது உன் தேவன் தூக்கி விடுவார். நீ வேதனையா இருக்கும் போது உன் தேவன் தூக்கி விடுவார். கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? என்ன உற்சாகமா? உன் வறட்சி ஆண்டவர் தள்ளுறதில்ல. உன் வறட்சியை பார்த்து அவர் நிராகரிக்கிறது இல்லை. பொண்ணுக்கு மாப்பிள்ளை கேட்பாங்க, பொண்ணு வீட்டில் எவ்வளோ சம்பளம்னு? 20,000. வேறாங்க, நாங்கள் 50,000 மாப்பிள்ளை எதிர்பார்க்குறோம். ஏன்னா 50,000 தான் என் பொண்ணுக்கு நடத்த முடியும். தரதில்லை பாருங்க. வறட்சி, சம்பளம் குறைவு, தர முடியும் பொண்ணு. சில பேர் 1 லட்சம் சம்பளமா ஓகேன்றாங்க, 50,000 சம்பளம் வேணான்றாங்க. ஏன்னா வறட்சி அவங்க பார்வையில் அது மனுஷன் ஏற்றுக்க மாட்டாங்க, ஆனால் தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துமா? உன் வறட்சியில கர்த்தர் உனக்கு திருப்தி தர்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ கவலைப்படாதீங்க. கொஞ்சம் சம்பளம், பணம் பத்தல, வருமானம் பத்தல, வருமானம் குறைவுன்னு கவலைப்படாதீங்க. கர்த்தரை பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுப்பாரா? திருப்தி. எப்போ கொடுப்பாரா? வறட்சியில. எப்படி கொடுப்பாரா? வறட்சியில. அதாங்க நம்ம ஆண்டவர். அதான் பார்க்குறோம். என்ன வாழ்க்கை? திருப்தியான வாழ்க்கை. நீ நல்லா இருக்கும்போது திருப்தியை கற்றுக்காதீங்க, வறட்சியில் கற்றுக்குங்க. பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க, நல்லா இருக்கும்போது திருப்தியை கற்றுக்காதீங்க, வறட்சியில் திருப்தியை கற்றுக்கணும். அதாங்க பைபிள். ஃபஸ்ட் பாயிண்ட் போகலாம். இதில் இன்ட்ரோடக்ஷன். ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா, தேவ சாயலால் திருப்தி ஆகணும். தேவ சாயலால் திருப்தி. மேலே போடுறது டிஸ்பிளேல சங்கீதம் 17 சங்கீதம் 15 வசனம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் காலையில் விழிக்கும் பொழுது சாயலால், உமது சாயலால் திருப்தியாக. காலை எழுந்த உடனே
மொபைலை பார்க்காதீங்க, யார் மெசேஜ் போட்டிருப்பா. மெயில் எலக்ட்ரானிக் மெயிலை பார்க்காதீங்க, ஜிமெயிலை. வாட்ஸ்அப் பார்க்கறது, என்ன மெசேஜ் டுடே, அந்த மெசேஜை பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? ஆண்டவரே என் கண்கள் உம்மை பார்க்கட்டும் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் எனக்கு எப்படி இருக்கும் ஆண்டவரே? உடைய மகிமை எனக்கு கிடைக்குமாப்பா, உடைய சமூகம் எனக்கு கிடைக்குமாப்பா, எனக்கு இன்னைக்கு என்ன ஆபத்து வரப்போதோ தெரியல, காப்பாத்துங்க ஆண்டவரே. நான் நடக்க வேண்டிய வழி இன்னைக்கு நியாயமா இருக்கிறதா, பிரியமா ஆண்டவரே, அப்படி ஜெபிக்கணுங்க. எனக்கு போதியும் ஆண்டவரே. காலை எழுந்து ஜெபிக்கிறவங்க குறைஞ்சிட்டாங்க, டைம் ஆயிடுச்சு. காலை எழுந்து ஆண்டு சமூகத்தில் திருப்தியாக வர்றதில்ல. ஆண்டவரே உங்களுடைய சமூகம் இல்லைன்னா எனக்கு ஒன்றும் இல்லைப்பா சொல்கிறோம், குறைஞ்சிட்டாங்க. காலை முட்டி போடலன்னா மனசு வேதனை ஆகிடுது. முட்டி போட்டால் தான் ஒரு சமாதானமாக வருது. இல்லை அன்றைக்கெல்லாம் குத்தினே இருக்கோம், ஐயோ ஜபிக்கலையேன்னு. நமக்கு ஒரு திருப்தி இருக்கணுங்க ஜபத்தில். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? உண்மையா இல்லையா? எழுந்தவொடனே வீட்டு வேலை செய்யாதீங்க சகோதரிங்களே, முட்டி போடுங்க. ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு பிரதர், டைம் ஆயிடுச்சு. டைமு கர்த்தர் உங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. ராம சொல்லுங்க, எதுவுமே சுவாசிக்கிறீங்க? டைம் ஆயிடுச்சு நிருப்ப ஜபத்தை விட்டாங்க. எழுந்த உடனே பாத்ரூம் ஓடுறது, பிரஷை தேடுறது. எழுந்த உடனே கர்த்தரை தேடுங்க ஐயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே உங்களுடைய சாயலை எனக்கு காட்டுங்க. அப்போ ஏன் ஆதியாக 1:26 வாசிங்க. ஏன் ஆதியாக 1:26 வாசிங்க. ஆதியாக 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் சாயலாக, நம்ம அவருடைய சாயலுங்க, அவருடைய பிள்ளைங்க. எது ஞானஸ்நானம் எடுத்தாங்க பாருங்க, திருவந்து கொடுத்தோம். அப்போ சொன்னால் இது இயேசுவின் ரத்தம், இயேசுவினுடைய சரீரம். ஏன்? அவரோட ஐக்கியப்படுறது, சாயலாக மாறுறதுக்கு. நம்ம உலகத்தில் சாயல் இழந்துட்டோம். ஆண்டவர் திருவந்து மூலியமா என்ன பண்றோம்? அவருடைய சாயல நம்ம இணைக்கப்படுறோம், அவருடைய சரீரத்தில் நம்ம இணைக்கப்படுகிறோம். நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஏதோ சர்ச்சில் கொடுத்துருங்கிறாங்கப்பா நம்ம போய் வாங்கிக்கலான்னு இல்லை, அது இல்லை. நம்ம ஆணுடைய சாயலோடு நம்ம சேர்க்கப்படுகிறோம். எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? 27 வாசிக்கலாமா? ஒரு வசனத்துக்கு விளக்கம் போயின்னு இருக்கோம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அப்படின்னா என்ன? சித்தம், வில், குணாதிசயங்கள், இப்படி பல காரியம் இருக்குது. அன்புள்ளவராக, பரிசுத்தம் உள்ளவராக அவருடைய சாயலாக என்ன அர்த்தமா? அவர் அன்புக்குரியவர்களாக, அவருடைய சித்தத்துக்குரியவர்களாக மாறுவதற்காக. கீழே வாசிங்க. அவர்களை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இங்கே நியூஸ் பார்க்கும் பொழுது பெண்கள் ஆணா மாறுறாங்களா, ஆண்களை பெண்களா மாறுறாங்களா? ஜெண்டர் மாற்றிக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பிறப்பு கொடுத்தாரோ அதை தான் உண்மையாக நமக்கு கொடுத்த பிறப்பு. இன்றைக்கி பெரிய பெரிய சிட்டியில் போய் பாருங்கள், பப்ளிக்காக டிவியில் சொல்கிறாங்க, பேட்டி சொல்கிறாங்க, ஆமாங்க நான் மாறிட்டேங்க. அதுக்கு மருத்துவ வசதிகள் என்ன? ஆண்டவர் படைத்த ஒரு படைப்பு, பிறக்கும் போது தாய் எப்படி பெற்றெடுத்தாலும் அந்த இதெல்லாம் இல்லை பாருங்கள். கர்த்தர் கொடுத்த ஒரு படைப்பு, தாய் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பிறப்பு, அதை மாத்திரம் மனுஷன். தேவன் எப்படி சிருஷ்டித்தாரா? ஆணும் பெண்ணுமாக. இப்போ திருமணம் வந்துருச்சு, ஆணுக்கு ஆணு, பெண்ணுக்கு பெண்ணு. என்ன காரணம்? இது லிவிங் டுகெதர் மாதிரி இருக்குதுங்க. இது அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? இப்போலாம் நம்மளாம் இயேசு பற்றி சொல்ல மாட்டேங்கிறோம், பைபிள் தரம் ஊழியம் செய்ய மாட்டேங்க. அவங்களே இன்றைக்கி அவங்க இது பண்ணுறாங்க, நீ பொண்ணை மாறிடுறியா, ஞானம் மாற, ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி மாற்றினே இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கணக்கு எடுத்து பாருங்கன்றாங்க. இன்றைக்கி நம்மளாம் விசுவாசிங்க ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர்றதுக்கு நம்மளாம் வெக்கப்படுறோம், நம்ம சாட்சி சொல்கிறதுக்கு வெக்கப்படுறோம். நம்ம பணத்தை செலவு பண்ணுறதுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி வாங்க, ஒரு கார் பிடிச்சி வாங்க, இந்தாங்க ஏறுங்க சர்ச்சுக்கு கொண்டு வாங்க, நம்ம வெப்பட செய்ய மாட்டேங்கிறோம். நீ அவன் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் காசு செலவு பண்ணுறான், மாத்திரான். தேவன் படைத்த படைப்புக்கு விரோதமாக பிசாசு செயல்படுறான்.
ஆனால் விசுவாசிங்க வசனம் தெரிஞ்சுட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? கையை கட்டி அமைதியாக பார்த்துனுக்குறாங்க. தேவ சாயில் நம்ம திருப்தி ஆகணும். என்ன சொல்லுங்க? தேவ சாய். காலை எழுந்த உடனே நமக்கு ஒரு தேவை, தேவனுடைய பிரசன்னம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ரெண்டாவது பாயிண்ட் போவோம். ஒரு டைம் என்ன இருக்கும், வெயில் அதிகமாக இருக்குது. ஆலயத்தின் திருப்தி. மேலே பாருங்க, என்ன போடுதுங்க? ஆலயத்தின் திருப்தி. வாசிங்க சங்கீதம் 65:4. இதுக்கு வசனம், ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வசனம். உம்முடைய பிரகாரங்களில் வசமா இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். பார்த்தீங்களா? உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையா. இல்லவா சர்ச்சுக்கு வந்த ஒரு திருப்தி இருக்குதுங்க. சர்ச்சுக்கு வரும்போது ஒரு பலன் கிடைக்குது. சர்ச்சுக்கு வரும்போது ஒரு பரிசுத்தம் கிடைக்கிறது. சர்ச்சுக்கு வரும்போது ஒரு பாவ உணர்வு உண்டாகிறது. சர்ச்சுக்கு வரும்பொழுது நாம பிசாசை ஜெயிக்கிறோம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஒரு பவர் கிடைக்குது. உண்மை இல்லையா? சொல்லுங்களேன், உண்மை இல்லையா? சர்ச்சுக்கு வரும்போது நமக்கு சமாதானம் கிடைக்குதுங்க. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சர்ச்சுக்கா மனைவி சொல்லுது, நீங்க போங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் உங்க பதிலா. பரலோகத்துக்கு நீங்க வானாங்க, நான் போயிடுறேங்க. இருவர் படுத்திருப்பார்கள், ஒருவர். நீங்க போங்க சர்ச்சுக்கு, நான் போறேங்க, நீங்க வேலைக்கு போங்க, நீ கல்யாணத்துக்கு போங்க, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேங்க. நீங்க எப்படி அப்படித்தான் ஓடி இருக்குது வண்டி. வசனம் தெரில சர்ச்சில் நம்மளுக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னு. +2 படிச்சுக்கிற ஒருத்தருக்கு பைபிள் படிக்க சொன்னேன். படிக்க தெரில, தப்பாக படிக்கிறாங்க. கேட்டேன் எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சுன்னு. 10 வருஷம் ஆச்சு ஸ்கூல் விட்டு. அதுக்கு முன்னாடி நல்லா படிச்சிருக்கிறாங்க. 10 வருஷம் கழிச்சு படிக்க முடியல. ஏன்? அந்த கல்வியுடைய பிராக்டிஸ் இல்லை. வீட்டில் இருக்கிறாங்க, இதாக இருக்கிறாங்க, பிராக்டிஸ் இல்லை. ஆனால் சர்ச்சுக்கு வரும்பொழுது என்ன பண்ணுறோம்? பைபிளை வாசிக்கிற ஒரு பழக்கம் வருதுங்க. நம்ம படித்த படிப்பை விட மாட்டேங்கிறோம். சத்தமா இன்னும் உண்மை இல்லையா? ஏமா 4வது படிக்கிறவங்க இன்னைக்கு பொம்பளை மாதிரி பைபிள் படிக்கிறாங்க. உண்மை இல்லையா? 3வது படிக்கிறவங்க என்ன பையனா படிக்கிறாங்க படிப்பு. அதெல்லாம் ஒரு நன்மைங்க. நம்முடைய கல்வி அறிவு அப்படியே ஸ்டாண்டர்ட் பண்ணி இருக்கிறோம். இல்லை ஒரு ஆசீர்வாதம்லாம் கேட்க கிடைக்காது. அதான் சர்ச்சுக்கு வர்றது பெரிய நன்மை. பைபிள் எடுத்து படிக்கிறவங்களாம் தெரியும் அந்த எழுத்தறிவு எப்படின்னு. நிறைய பேர் ஏன் படிக்கிறது இல்லை? பயம், தப்பாக படிச்சிருவேன்னு. நீங்கள் எழுத்தறிவு உங்களுடைய நாலேஜை டெவலப்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. பயத்தில் மூடி வச்சுக்கிறீங்க. எவ்வளோ வருஷம் மூடி வச்சுக்கங்க. ஆனால் மனசு திறந்து படிக்கும் பொழுது உங்களை மாதிரி அறிவாளி யாருமே கிடையாது. கை தட்ட மாட்டேங்கிறீங்களே? ஆமாங்க, படிக்கணுங்க. உங்களுடைய படிப்பை உயர்த்தி காட்டு. உங்களுடைய எழுத்த, உங்களுடைய வார்த்தையை உயர்த்தி காட்டுங்க. சபையில் போட்டிக்கு படிக்கிறேன். எப்படி படிக்கணுங்க? அவங்க படிக்கட்டும், நானே கேட்பேன். அப்புறமா வெளியே போனால் விட்டுருவேன். எவ்வளோ நாளுங்க உங்கள் நாலேஜ் லாஸ் பண்ணுறீங்க நீங்கள்? வசனம் வாசிங்களாமா? வாசிங்க, இப்போ பார்க்கலாம். போட்டியில் படிக்கணும்னு சொன்ன இப்போ தான் நான் வாசிங்க எல்லாரும். வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான், உமது வீட்டின் நன்மையால் திருப்தி. நன்மை இருக்குதுங்க சபைக்கு வந்தாக்கா, நன்மை. சங்கீதம் 36:8 இதுக்கு வசனம், ஒத்த வசனங்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணம் திருப்தி. சம்பூர்ண ஆலயத்தில் வந்தாக்கா சமாதானம், பரிசுத்தம், தூய்மை. முட்டி போடும் பொழுது ஆண்டவரே நான் தவறு செஞ்சேன், இனிமேல செய்ய மாட்டேன். யார் சொல்லுவாங்க? எப்ப சொல்ல முடியுது? உள்ள வரும்பொழுது ஒரு பாவ உணர்வு வருது. எங்கிருந்து வருது அந்த உணர்வு? தேவன் கொடுக்கிற ஒரு சம்பூர்ணம், நமக்கு ஒரு ஆசீர்வாதம். சத்தமாக அல்லேலூயா. அதாங்க திருப்தி. சபையே வேணான்றாங்க பார்த்தீங்களா? சாம்பொக்கேடு. சபையே வேணான்றாங்க பாருங்க. வாரத்துக்கு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு முறை போனா போதுன்றாங்க பாரு. எல்லாம் திருப்தியாக வாழ முடியாது. எப்போ என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது பாருங்க.
திருப்தி அவங்க இழந்துருவாங்க பாருங்க. பணம் இருந்தால் கூட அவங்களுக்கு திருப்தி இருக்காது, சமாதானம் இருந்தால் கூட திருப்தி இருக்கா, செத்தலாம்னு வாங்க பாருங்க. ஆனால் தேவன் என்ன பண்றார், நமக்கு ஆலயத்தின் மூலியமாக திருப்தியை கொடுக்கிறார். கைத்தறி கத்தரை மையப்படுத்துவோமா? மூணாவது படிக்கலாமா? மூணாவது பாயிண்ட், மீதியும் இல்லை வாசிக்கலாமே, மேலே பாருங்க, மீதியும் திருப்தியும். கொஞ்சம் மீதி திருப்தி இருந்தால் மீதி வைப்போம், திருப்தி இல்லைன்னா பத்தாது, எவ்வளோ வந்தாலும் பத்தாது. நமக்கு கொஞ்சம் திருப்தி இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் மீதி வைப்போம். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. வாசிக்கலாம், ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17-18. ரூத்து 2:17-18. அப்படியே சாயங்காலம் மட்டும் பாருங்க, கதிர் பொறுக்கிற வாரில். வாருறது ரொம்ப ஈஸி, எடுக்கிறது பொறுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு கதிரை பொறுக்கி அதை உரிக்கணும். கதிர் பொறுக்கிறது வேற, எடுத்துன்னு வர்றது வேற, வாயின்னு வர்றது பொறுக்கிறது. ஒரு வாலிப மகள் சாப்பாட்டுக்காக கதிரை பொறுக்கின்னு வரான். பொறுக்கி வாசிங்கம்மா, தட்டில அடிக்கிறாங்க பாருங்க. அதுக்குள்ள கோதுமைலாம் வெளியே எடுத்து ஒரு மரக்கால் வால் கோதுமை அளவுக்கு அந்த கதிரை பொறுக்கிறாங்க. அதை அவள் எடுத்துக்கொண்டு ஊருக்கு வந்தால், அவள் பாத்தீங்க அந்த பொறுக்கின வார்த்தைக்கு பாத்தீங்களா, அப்படின்னா கஷ்டப்பட்டுக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், வேலை ரொம்ப கஷ்டம் நினைக்கிறோம். ஊழியம் கூட ரொம்ப கஷ்டம். நைட்டு வந்து 3 மணி ஆயிடுச்சு, காலை 5:15 சர்ச்சுக்கு வந்துட்டேன். இன்னும் வீட்டுக்கு போல 2 மணி 1 பாருங்க, ஒரு 12 மணியா போகுது. 3 சர்வீஸ் இது. பாஸ்டர் நினைப்பாங்க நின்று பிரசங்கம் பண்றாரு, வெயிட் அண்ட் ஒயிட் போட்டு நீ நினைக்கலாம். நேற்று காலையில் ஞானஸ்தானம், ஈவினிங் ஊழியம், நைட்டு ஹாஸ்பிட்டலு, திரும்ப காலையில் ஃபர்ஸ்ட் சர்வீஸு, ஒரு சில செகண்ட் சர்வீஸ், இப்போ 3ஆவது சர்வீஸ். இது பாருங்க, பார்க்கும்பொழுது அவங்களுக்கு என்னப்பா நம்ம நினைக்கிறோம். அவள் பொறுக்கினதை வாசிங்க. அவளுடைய மாமி நெகமி பார்த்தால், பாத்தீங்களா அந்த திருப்தி வார்த்தை கோடு போடுங்க. இது அழகான வார்த்தை அங்க ஒளிஞ்சுக்குது பாருங்க. திருப்தியாய் சாப்பிட்டு சாப்பிட்டு, அல்ல பைபிள் பாக்குறீங்களா? திருப்தியாய் சாப்பிட்டு என்னவா பாத்தீங்களா, மீதியாக வைத்ததையும் அதை மீதி வச்சுக்கிறாங்க பாருங்க. கஷ்டப்பட்டு சம்பாரிச்சத மீதி இல்லாம வாழ்றாங்க நிறைய பேரு. ஏதாவது இருக்குதா? எதுவுமே இல்லைங்கன்றாங்க. நம்ம பொறுக்கின கதிரை மீதி வைக்கிறாங்க. உங்க வாழ்க்கையில மீதி வைக்கிற பழக்கத்தை கத்துக்குங்க. எல்லாம் காலி பண்ணாதீங்க. அடுத்த மாசம் சம்பளம் வருது, உண்மைதான். யுத்தம் வரப்போகுது, வந்துச்சுன்னா வச்சுங்களேன், என்ன ஆகும்? வேலை எல்லாருக்கும் வேலை சொல்ல முடியாது. வந்துச்சுனாக்கா பிசினஸ் எல்லாம் விழுந்துற போகுது. தேசம் எப்படி மாறும் சொல்ல முடியாது. நல்லா இருந்த தேசங்கள்லாம் இன்னைக்கு அழிவில் இருக்குது. ஒன்று யுத்தம், அதாவது பூகம்பம், இல்லை சுனாமி, எல்லாரும் ஒரு வாட்டர்ல ஏதோ ஒன்றும். பைபிள் சொல்லுது, நீ திருப்தி அடைஞ்ச என்ன பண்ண, கொஞ்சம் மீதி வை. எல்லாம் ஆன்லைனில் புக் பண்ணி காலி பண்ணாதீங்க காசை. துணி கூட ஆன்லைன்ல, அது நல்லாக்கதான் நல்லா இல்லையோ, கலர் பார்க்கறதுக்கு டிஜிட்டலில் போட்டாலும் சூப்பராக இருக்கும், அது பேக்கில் திறந்து பார்த்தா அழுக்காக இருக்கும். எப்படி டிஜிட்டல்ல, ஐயோ நான் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, பிரித்து பார்த்தா எப்படி இருக்குதுங்க, கொஞ்சம் டல்லாக இருக்கும். நீ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா பணத்தையும் விட்டுறது, எல்லாம் ரம்மி விளையாடுறாங்க, கேம் ஆடுறது. வாலி பசங்கள்லாம் கேமில் காசை கட்டுறது, ₹1 வச்சுக்கிறது இல்லை.
அப்படி பண்ணால் தற்கொலை பண்ணி செத்துருக்குறாங்க. யூடியூப்பில் படித்து பாருங்கள். கேம் ஆடி செத்தவன் போடுங்க, எவ்வளோ பேர் செத்துறான்னு வருது பாருங்க நியூஸில். ஆண்டு சொல்கிறாரு, நீ கஷ்டப்பட்ட காசை வீணாடிக்காத, மீதியை வெயின்னு சொல்கிற ஒரே ஒரு தெய்வம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீ நாசமாக்காத, பணத்தெல்லாம் இழந்துடாத, விட்டுறாத, என்ன பண்ணு, கொஞ்சம் திருப்தி அடைஞ்சு என்ன பண்ணு, மீதியை வெயி, மெதிச்சு போட்டுறாத அப்படின்னு சொல்கிற ஆண்டவர். இதெல்லாம் பைபிள் இருக்குது பாருங்க. இதெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்கும்? நீ சர்ச்சுக்கு வரல, இது கிடைச்சிருக்குமா வசனம்? அதுதான் ஆலயம். ஏசு கூட சொல்றாரு பாருங்க மத்தியில், அடுத்த வருஷம் வாசிங்க, இதுக்கு ஒத்த வசனம் 14:20 மத்தேயு. எல்லாரும் சாப்பிட்டு, மத்தேயு 14:20, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். என்ன சிஸ்டர், ஏன் மீதினோட வார்த்தை வருது? திருப்தி அடைந்த பிறகு எல்லாம் தூக்கி போட்டு போலாமே, விட்டு போலாமே. ஏசு செய்யறாருங்க. இது ஒன்னும் நஷ்டமாக அப்படி எல்லாம் எடுத்து வைங்கன்றாரு. மீதியானதை 12 பாத்தீங்களா, மீதி எடுக்கிறாங்க, திருப்தி இருக்குதாங்க. இரண்டாவது மீதியும் இருக்கிறது. நல்லா பைபிளை கவனிங்க. நீ சம்பாதிக்கும் பொழுது கொஞ்சம் மீதி வைங்க, அப்பதான் நல்லா உட்காந்து சாப்பிட முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? உண்மையா இல்லையா? நாளைக்கு சம்பளம் இருக்குது, எனக்கு நல்ல வேலை இருக்குது, எல்லாம் காலி பண்ணாதீங்க. காலி பண்ணீங்க, நாளைக்கு நீங்க காலியே தான் உட்காரணும். நான் சொல்லுவது உண்மையா பொய்யா? உண்மை சொல்ல கை வச்சு காட்டும் பார்க்கலாம். எஸ், அதான். என்ன இன்னைக்கு மூணாவது பையன் சொல்லுங்க, மீதியும் திருப்தியும். ஆண்டவர் திருப்தியும் கொடுக்குறாரு. சொல்லுங்க, கை தட்டலாமா? மீதியும் கொடுக்கிறார் நம்ம ஆண்டவராங்க. ஹல்லேலூயா. நாலாவது ஐஸ்வர்யத்தின் திருப்தி. நான் திருப்பி சொல்லுப்பாங்களா? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4:8. 1 கொரிந்தியர் 4:8. இப்பொழுது திருப்தி, பார்த்தீங்களா? திருப்தி அடைஞ்சிட்டீங்க. எப்படி அடைஞ்சிருக்கிறீங்க? வாசிங்க அடுத்த லைனு. இப்பொழுது எப்படி இருக்கிறீங்க? நீங்க ஐஸ்வர்யவான்களா இருக்கிறீங்க, எங்களை ஆளுகிறீங்க. ஐஸ்வர்யம் வந்துருச்சு, இப்ப திருப்தியா இருக்கிறீங்க. பவுல் சொல்றாரு பாருங்க. அப்படின்னு அர்த்தம் ஐஸ்வர்யம் கொஞ்சம் வரணும் உங்களுக்கு. ஐஸ்வர்யம் கொஞ்சம் திருப்தி வரணும். இல்ல இல்ல இல்ல, கஷ்டம் நஷ்டம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. வீடு இல்லைன்னு சொல்லக்கூடாது, வீடு வாங்கணும். கார் இல்லைன்னு சொல்லக்கூடாது, கார் வாங்கணும். எதுவுமே இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவங்கள்ட்ட இருக்குதுங்க, அவங்கள்ட்ட இருக்குதுங்க, அவங்கள்ட்ட இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. எங்கிட்ட இருக்குதுன்னு சொல்லணும். எங்க சத்தமே இல்லை. விசுவாசத்தை வளர்க்கணுங்க. அவங்களுக்கு என்னங்க? இல்ல எனக்கு என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க, எனக்கு என்னங்க சொல்லுங்க, எனக்கு என்னங்க. நம்ம எல்லாம் அவங்களுக்கு என்னங்க, அவங்க என்னங்க, அவங்க அப்படிங்க, அவங்களுக்கு என்ன வேலைங்க, அவங்களுக்கு அப்பா அம்மாக்குறாங்க, அவங்க பிரதர்ஸ்கிறாங்க. உனக்கு ஏசுவே இருக்கிறாரு. கை தட்டலாமா? இன்னும் உற்சாகம்மா. கொஞ்சம் ஆண்டு சொல்றாரு, நீ கொஞ்சம் ஐஸ்வர்யா மாறு, கொஞ்சம் ஐஸ்வர்ய திருப்தி அடைய. வாசிங்க வசனம் வாசிங்க. இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்கள், ஐஸ்வர்யவான்களா இருக்கிறீங்க. அதெல்லாம் என்ன பண்ணி எங்களை ஆளுகிறீங்க. எங்களுக்கே ரூல் போடுற அளவுக்கு நீங்க பணக்கார ஆயிட்டீங்க. சர்ச்சுக்கு வரும்போது ஏழையா இருந்தீங்க, சர்ச்சுக்கு வரும்போது உங்களுக்கு வீடு இல்லாம இருந்துச்சு, சர்ச்சுக்கு வரும்போது சம்பளம் இல்லாம இருந்துச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுங்க? இப்போ ஆளுகிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டோம். பாஸ்டரா வெயிட் பண்ணி சொல்லுங்க, நான் வரேன். முன்னெல்லாம் பாஸ்டர் ஐயோ அப்படி அப்பா ஐயோ பாஸ்டர் வர, பாஸ்டர் வட்டு விட உட்கார. நல்லதான் ஐஸ்வர்யம் மாறுது. துராமை சொல்லுங்க. ஐஸ்வர்யம் என்ன பண்ணுது? ஒரு மனுஷனை ஆளுகை கொண்டு போகுது. உண்மையா இல்லைங்களாங்க? ஒரு நாள் நம்ம ஏழைகளா இருந்தோம், இன்னைக்கு எம்எல்ஏ எம்பிலாம் பார்த்து வணங்க சார்னு சொல்றாங்க. உண்மை இல்லைங்களா பிரதர்? சொல்லுங்களேன். சொல்றாங்களா இல்லைங்களா? சொல்றாங்க. ஏன்? கர்த்தர் அந்த அளவுக்கு உங்களை மாத்திருக்கிறாருங்க. கை தட்டுங்க. கர்த்தர் உங்களை மாத்திருக்கிறாரு. ஒரு திருப்தியை கொடுத்து ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்காரு. கை தட்ட மாட்டீங்களா? ஒன்னும் உற்சாகம்மா. ஹல்லேலூயா. என்ன திருப்தி சொல்லுவாங்களா? ஐஸ்வர்ய திருப்தி. அப்படி வரணுங்க. ஒன்றும் இல்லாமல் ஏழையா
எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் இழந்து போயிருக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விடணும், அழுவணும். ஆண்டவரே என்னை மாற்றுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே. யாக்கோபு என்ன பண்ண, அப்படி என்ன ஆசீர்வாதத்தால் ஒளி நம்ம உண்மை விட மாட்டேன். போ நைட்லாம் ஜெபிக்கிறாருங்க. நைட்லாம் தூங்கின எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஃபோனுக்கு ஒரு லாக் போட்டுருணும், போட்டு தூக்கி போட்டுருணும். ஃபோனு பெட்டில் வச்சு படுத்துக்கிறது, டக்குன்னு எடுக்கிறது, டக்குன்னு பார்க்கறது, எடுக்கிறது, பார்க்கறது. நீ பார்க்கறது ஃபோனை இல்லை, கர்த்தரை பார்க்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்க. கைத்தறி கர்த்தரை மையப்படுத்துமா. இது பிரசங்கம் பண்ண போயினே இருக்கோம். டைம் என்ன இருக்குது? என்னங்க பிரசங்க தலைப்பு இன்னைக்கு? திருப்தியான வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் பண்ண சொல்லி பார்க்கலாம். தேவ சாயில நாம் திருப்தி ஆகணும். ரெண்டாவது என்ன ஆகணும்? ஆலயத்தில் நிறைய ஆசீர்வாதம் இருக்குதுங்க, அதை பெற்று திருப்தி. மூணாவது என்ன பாங்க? மீதியும் திருப்தியும். திருப்தியும் மீதியும். நாலாவது என்ன பண்ண? கொஞ்சம் மேலே வாங்க, அடிமட்டில் இருக்கிறது கொஞ்சம் அப்படி தூக்கி மேலே வந்து ஆண்டவரே கை உயர்த்துங்க, அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. கன்க்ளூஷன் பண்ணுவோம். நீதி தொண்டை கொஞ்சம் இதாவது. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. கர்த்தருக்கு பயப்படணும், அதை அடைந்தவன் திருப்தி அடைவான். பார்த்தீங்களா? கர்த்தருக்கு பயம் இருக்கணுங்க. நம்ம நீ ஜெபிக்கணும், நம்ம நீ சர்ச்சுக்கு போகணும், நம்ம நீ மீட்டிங் போகணும், நம்ம நீ பைபிள் படிக்கணும், நம்மளுக்கு ஆண்டு பணம் கொடுத்துருக்காரு, இது கொஞ்சம் எடுத்து ஆலயத்துக்கு போடணும், அந்த பயம் வரணும். நம்ம பிள்ளைங்களா ஊழியத்துக்கு வளர்க்கணும், அந்த பயம் இருக்கணும். பயந்து வாசிங்க. அதை அடைந்தவன் திருப்தி. அப்பதான் திருப்தி வரும், சும்மா திருப்தி வராது. இப்ப கேட்ட பிரசங்கம் நல்லா இருக்குது, பாயிண்ட்டுங்களா? எப்போ நம்ம திருப்தி வரும்? கர்த்தருக்கு பயப்படணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பதான் திருப்தி அடைஞ்சு என்ன பண்ணுமா? நிலைத்திருப்ப. சில பேர் திருப்தி அடைஞ்சு விட்டுறாங்க, லாஸ் ஆயிடுறாங்க. லாஸ் ஆக மாட்டீங்க, நீங்க நிலைத்து நிற்பீங்க. தீமை அவனை கைதரலாமா? தீமை அணுகாது, எந்த வியாதி வராது, சாபங்கள் வராது. ஹல்லேலூயா. யோவேல் 2:26 நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு. யோவேல் 2:26 வாசிங்க. யோவேல் 2:26 நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையணுமா? துதிங்க, வெட்கப்பட மாட்டீங்க. அவரை துதிங்க, அவரை துதிங்க. நீங்க வெட்கம் அடைய மாட்டீங்க. திருப்தியான வாழ்க்கை. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மளை திருப்திப்படுத்துகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் அப்படியே எழுந்திருப்போமா?